இன்னொருத்தர்கிட்ட வந்து திருடி இன்னொருத்தர் பேரை சொல்லி வந்த கூட்டம் இல்லை, தன்னை சொல்லி வந்த கூட்டங்கிறது. அந்த கூட்டம் வந்து திரண்டு வந்ததை அவங்க சொல்லி அதை கிளைம் பண்ணுறாங்க. அந்த கூட்டத்தை அப்படி வாக்காக மாற்ற முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். இப்போ 2014 அவங்களுக்கு 14 சீட்டுகள் கிடைச்சது. அதன் பின்னர் 2019 4 தான் கிடைச்சது. அதுதான் விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் பண்ண கடைசி தேர்தல். இப்போ விஜயகாந்த் அவர்களும் இல்லை. முன்னாடி இருந்த தாக்கத்தை வந்து இப்போ தேமுதிக ஏற்படுத்துமா? இல்லை ஒருவேளை அனுதாப வாக்குகள் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை பிரேமலதா அவர்களுக்கு இருக்குமா? கடைசியாக விக்கிரவாண்டி எலெக்ஷனில் சிவி சண்முகம் விஜயகாந்தை பயன்படுத்தினார். பெரிய ஆர்கனைசர் சிவி சண்முகம். அங்கே மக்கத்தில் அட்டணிப்புரி மக்கள் மத்தியிலையும் பொதுவான எளிய மக்கள் மத்தியிலையும் போயர் ஒட்டர் போன்ற எளிய மக்கள் மத்தியிலையும் விஜயகாந்துக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்திக்கணும்னு கடைசி நிமிஷத்தில் கொண்டு வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் சிவி சண்முகம் வந்து அதை பக்காவாக பண்ணார். விக்கிரவாண்டி வெற்றிக்கு சிவி சண்முகத்தோட அந்த வியூகமும் விஜயகாந்த பிரச்சாரத்தை கொண்டு வந்ததும் காரணம். நம்ம என்னன்னா நமக்கு சிவி சண்முகத்தில் தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது. அடித்து பேச வேண்டியதில் அடித்து பேசிடுவோம், பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டிடுவோம். அது